ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ ஆடியோ வீடியோ கிளியராப்பா. குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம எல்லாத்துக்கான கிளாஸஸும் பிளேலிஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாமா? நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் புதுசாக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோர் நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி 4:30க்கு நமக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான டிஸ்கஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லா கண்டென்ட்டையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இது தவிர்த்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்ப்பா. இந்த கோர்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா லைவ் கிளாஸஸ் தான். நம்ம வந்து அப்டேட்டட் சிலபஸ் படியான லைவ் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டென்ட்டை வந்து ரெக்கார்டடாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டெய்லி ப்ரீ ஷெட்யூல்டு கிளாஸஸாக இருக்கும்ப்பா எல்லாமே. அதுக்கப்புறமா கோர்சஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்கும் அண்ட் அதுக்கான டிஸ்கஷன்ஸும் இருக்கும். ஸோ டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட்டு சீரீஸ் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ இதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்டுக்கு நமக்கு டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு காமன் குரூப் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் குரூப் இருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெட்யூலில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஓகேயா? நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கேபிள்னால் என்ன, ஸோ கேபிள்ஸில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அந்த கேபிள்ஸோட லேயர்ஸோட யூசேஜஸ் என்ன. ஸோ அதாவது ஆர்மரிங் அப்படின்னு ஒரு லேயர் பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக பெட்டிங் அப்படின்னு ஒரு லேயர் பார்ப்போம். ஸோ அதோட ஒர்க் என்ன, ஸோ இது எதில் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம், ஸோ இதோட நீட் என்ன, அந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம பார்த்தோம். Besides technical, please give some ideas to GS portion also. ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும்ப்பா நீங்கள் எப்பவுமே ஜிஎஸில் அதிகமான ஸ்கோர் எடுக்கிறத விட ஆப்டிடியூடில் ஃபஸ்ட் அதிகமான ஸ்கோர் எடுக்கணும்ப்பா. ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து ஒரு மார்க் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஆப்டிடியூடில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூடில் 25 கொஷின் இருக்குன்னா ஷுவராக 24 எடுக்கணும். ஸோ 25 எடுத்தீங்கன்னா இட் இஸ் அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் 24 எடுத்துருங்கப்பா. கண்டிப்பாக ஈஸியாகவே நீங்கள் ஜிஎஸை பெருசாக ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா 50 வந்துடும். ஸோ அதை தவிர்த்து ஜிஎஸில் இன்னும் ஒரு 15 கொஷின்ஸ் நீங்கள் போடுங்க. தட் இஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ 15 கொஷின் படிக்கணும், 15 கொஷின் எடுக்கணும்னா ஒரு 3 யூனிட்டை மட்டும் நீங்கள் நல்லா படித்தா கூட போதும். ஓகே, ஸோ பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் 9 இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் இருக்குங்கள்ல, அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்து ஆப்டிடியூட் தான் உங்களோட மெயின் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஆப்டிடியூடில் ஃபுல் மார்க் எடுத்துகிட்டு இதில் நீங்கள் ஒரு 15 கொஷின்ஸ் ஆவரேஜாக போடுறீங்க அப்படின்னாலுமே நமக்கு என்ன வந்துடும், 65 வந்துடும்ப்பா. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா 70 கூட வரும். ஸோ மோர் தேன் 70ன்றது இட் இஸ் டிஃபிகல்ட். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு நீங்கள் பெட்டர் டெக்னிக்கலில் ஸ்ட்ரெஸ் பண்ணி கூட எக்ஸ்ட்ரா எடுத்துட முடியும். ஓகே, 65 to 70ன்றதை அதில் டார்கெட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஸ்கோரு வித் லீஸ்ட் எஃபெக்ட். ஓகே, நமக்கு இருக்கிற டைமில் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது தான்ப்பா பெரிய விஷயம் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு டைமு, அப்போ அதில் நான் டெக்னிக்கலில் எத்தனை மார்க் வாங்கணும், இதில் ஜிஎஸில் நான் எத்தனை மார்க் வாங்கணும், ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேயா? ஸோ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னாலும் இட் இஸ் வைடர். ஆனால் அதில் 75 கொஷின் தான் ஜிஎஸ்ஐ, மீதி 25 ஆப்டிடியூட் மட்டும்தான். ஓகே, அது ஒரு வைடான ஏரியா. அதில் 75 கொஷின் தான் இருக்க போது, அதுக்கப்புறமா 25 ஆப்டிடியூடே வந்துடும். ஸோ டெக்னிக்கலில் நமக்கு 200 கொஷின் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டாக டபுள், மோர் தேன் டபுள்னு கூட சொல்லலாம். ஓகே, 75 கொஷின்ஸ் எங்கே, 200 கொஷின்ஸ் எங்கே. அப்போ ஃபஸ்ட் 200க்கு தான் நீங்கள் நிறைய ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த 75 கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆப்டிடியூடில் நல்லா பண்ணுறதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டெக்னிக்கலுக்கு, அடுத்த ப்ரியாரிட்டி ஆப்டிடியூடுக்கு தான், அடுத்த ப்ரியாரிட்டி நீங்கள் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு 3 யூனிட்டை நீங்கள் ப்ராப்பராக புக்கில் இருக்கிறத மட்டும் படிங்கப்பா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கண்டென்ட் மட்டுமே படிங்க. ஸோ அதுவே டேரெக்டாகவே நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கும்.
ஸோ ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை டஃப்பாகவும் இருந்திருக்கும், அடுத்த முறை ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஜிஎஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த திங்ஸை மட்டும் நீங்கள் மேனேஜ் புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஷோராக எடுத்துட முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நேற்று நான் கிளாஸஸில் என்ன சொல்லியிருந்தேன், கேபிள்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருந்திருக்கும், அதோட வேவ் ஃபார்ம்ஸை நான் உங்களுக்கு கிளாஸஸில் நேற்று போட்டேன்னா ஞாபகம் இருக்கா? அந்த வேவ் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு அதோட கோர், இன்சைட் த கோர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த கோர் இஸ் 0. ஸோ அதுக்கப்புறமா ஷீத்துக்கும் இன்பிட்வீன் கோருக்கும் இடையில எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஷீத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அகெயின் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. கரெக்டா? இதோட ப்ரொஜெக்ஷன்ஸ் நேற்று நான் உங்களுக்கு வரைஞ்சிருந்தேன். கரெக்டா? ஸோ பர்டிகுலரா இதோட சர்ஃபேசஸ், கோர் இருக்குல்ல, என்னோட கோரோட சர்ஃபேசஸில் எனக்கு அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ கோர் சர்ஃபேஸில் இருந்து இன்சுலேஷன் சர்ஃபேஸ் வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். லேட்டர் ஆன் ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். இந்த வேவ் ஃபார்ம்ஸ் ஞாபகம் இருந்தாலே போதும்பா. ஓகே, ஸோ இந்த வேவ் ஃபார்ம்ஸ் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஸோ இது எக்ஸ்பொனென்ஷியல் டிகேயாக இருக்கும், இதுக்கு கீழே இட் பிகம் 0. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வேவ் ஃபார்ம்ஸ் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிகே, அதுக்கும் கீழே இட் வில் பிகம் 0. கரெக்டா? ஸோ இது என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேவ் ஃபார்ம். ஸோ இப்படி தான் கேபிள்ஸில் இருந்துச்சு. ஸோ பர்டிகுலராக இது கோர் ஏரியா, இது ஷீத்து, இதுதான் என்னோட இன்சுலேஷன். அப்போ பாருங்களேன்ப்பா, ஸோ இன்சுலேஷனில் ஒரு சர்ஃபேஸ்க்கு நியராக இருக்கிற இன்சுலேஷனில் ஹை எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஹை ஸ்ட்ரெஸ், இங்கே மினிமம் ஸ்ட்ரெஸ். இப்போ பாருங்களேன், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைட் த இன்சுலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஈவனாக கிடையாது. ஸோ இந்த இன்சுலேஷனில் இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ஈவனாக கிடையாது. அப்போ என்னப்பா ஆகும், இங்கே இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இருக்கிற பாருங்க இன்சுலேஷன், அது எல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆகிடுமா? ஏன் அந்த இன்சுலேஷன் சீக்கிரம் டேமேஜ் ஆகிட போகுது? பிகாஸ் அந்த கோருக்கு நியரில் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் இந்த இடத்துல இருக்கிற இன்சுலேஷன்ஸ் வில் டேமேஜ் இன் சூன். கரெக்டா? ஸோ இப்போ என்னோட இன்சுலேஷன்ஸ் என்ன ஆயிருக்கும்னா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகிடும் சார். ஸோ அப்போது நீங்கள் ஹோல் செக்மெண்ட்டுக்கே ஹையர் இன்சுலேஷனை கொடுத்தாதான் எனக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஹையர் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே எனக்கு ரொம்ப அதிகமான இன்சுலேஷன்ஸ் தேவைப்படலாம், இங்கே எனக்கு ரொம்ப கம்மியான இன்சுலேஷன்ஸ் தேவைப்படலாம். அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் சேர்ந்து ஒரே இன்சுலேஷன் எப்படி நீங்கள் பிளேஸ் பண்ண முடியும், ஒரே ரேட்டிங் ஆஃப் இன்சுலேஷன் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரேடிங் ஆஃப் கேபிள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த டாபிக் மூலமாக இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குது பாருங்க, திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூஸ் இருக்குது, ஸோ இந்த பாயிண்ட்ல லோவர் வேல்யூஸ் இருக்குது, இன் பிட்வீன் பாயிண்ட்ல எடுத்தீங்கன்னா ஒரு மிடில் வேல்யூஸ் இருக்குது. அப்போ என்னோட பாயிண்ட்ஸ் வேரியாக என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குல்லப்பா, இட் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேயா? ஸோ எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த இன்சுலேஷனை டிசைனே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஒவ்வொரு பிளேசஸில் ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்குப்பா. ஸோ நம்ம அதை சேமான ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிரேடிங் ஆஃப் கேபிள் அப்படின்றதுக்கு போகிறோம். ஸோ கிரேடிங் ஆஃப் கேபிளில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னா இந்த இருக்கிற
எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை சேமாக மாற்றணும்னா அங்கே இருக்க போகிற அந்த இன்சுலேஷனில் என்னென்ன சேஞ்சஸை நம்ம கொண்டு வரலாம். இன்சுலேஷனில் கிரேடிங் அப்படின்ற ஒரு டாபிக் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ கிரேடிங் அப்படின்றதுக்கான இன்ட்ரோ இதுதான். கிரேடிங் ஆஃப் கேபிள் இஸ் meant by the distribution of dielectric materials. ஓகேங்களா? ஸோ கிரேடிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ சம்வாட் கிரேட் பண்ண போகிறோம். ஸோ லோவர் கிரேட், ஹையர் கிரேட், மிடில் கிரேட் அப்படின்றது கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதே தான் இன்சுலேஷனை கிரேட் பண்ணுறோம். அதுதான் கிரேடிங் ஆஃப் கேபிள். ஸோ என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் based on the maximum gradient and minimum gradients. ஸோ இந்த மேக்ஸிமம் மினிமம் கிரேடியண்ட்டை பொறுத்து தான் நம்ம அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இதை வந்து நம்ம பொதுவாக 2 டைப்பில் பண்ணலாம். ஸோ ஒன்று கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். ஓகேங்களா? ஸோ இந்த கிரேடிங்கை வந்து கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் அப்படின்றத வச்சு நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இன்டர்ஷீத் கிரேடிங் அப்படின்றது ஒரு லாஜிக். ஓகே, இந்த 2 டெக்னிக் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எதுக்காக டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லை? ஸோ ஏன்னா கேபிளோட சர்ஃபேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையர் வோல்டேஜஸ் இருக்கும். ஸோ கேபிளோட அவுட்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா லோவர் வோல்டேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னோட திங்கு. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிரேடிங்க்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கிரேடிங் இஸ் எ கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். ஸோ இதுதான்ப்பா கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங்காக இருந்தாலும் எந்த டெக்னிக்காக இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், என்னோட ஒவ்வொரு லேயர்லேயும் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை சேமாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம விரும்புகிறோம். ஸோ இது ஆக்சுவலி இது வரையும் தான்ப்பா கோர். திஸ் இஸ் ஒன்லி கோர். ஓகே, இது நம்மளோட கோரு, இது என்னோட ஷீட்டு. இந்த முறை நான் என்ன பண்றேன்னா இன்சுலேஷன்ஸை ஒரு 3 லேயரா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்சுலேஷன் இன் ஆர் லேயர், இன்சுலேஷன்ஸ் இன் R1 லேயர் அண்ட் இன்சுலேஷன்ஸ் இன் R2 லேயர். அப்போ இன்சுலேஷன்ஸை நம்ம 3 லேயர்ஸா வவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ளூ லேயர்ன்றது திஸ் இஸ் அ கோர். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த R லேயர்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், அகைன் R1 லேயர்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், அகைன் R3 லேயர்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ மூணையுமே ஈவனா மெயின்டைன் பண்றேன். இந்த கிராஃப் பாருங்களேன், இந்த கிராஃப் எப்படி இருக்கு பாருங்க. இட் இஸ் இந்த ஈவன் மேனர். எல்லாமே இப்படி இருக்கு. ஆனா போன கிராஃப் பாருங்க, போன கிராஃப் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலா இதுதான் சார், இந்த கிராஃபை தான் நம்ம அந்த மாதிரி மாத்திருக்கோம். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சர்ஃபேசஸ்ல ரொம்ப ஹையரான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸும் கீப் ஆன் வெளியே போக போக எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரி எனக்கு இருந்துச்சா? இதை தான் நான் என்ன பண்றேன்னா கிரேடிங் அப்படின்ற ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல என்ன பண்றோம், திஸ் இஸ் ஒன் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது அனதர் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், அடுத்ததா இது என்னோட அனதர் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா 3 லேயரா பிரிச்சு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நார்மலைஸ் ஆர் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ முன்ன இருந்த மாதிரி இல்லாம எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்றோம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பர்டிகுலரா ஒரு லெவல் கேவி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அந்த லெவல் கேவியை ப்ராப்பரா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுதான் இந்த கேஸ்ல இந்த லேயர் வந்து எனக்கு இண்டிகேட் பண்ணது, இந்த டயக்ராமும் இண்டிகேட் பண்ணது. ஓகே, இந்த டயக்ராம் இப்படி இருக்குல்ல. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்போ இப்படி இருக்கு. ஓகே, இதை தான் நம்ம அச்சீவ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல இங்க பாருங்க, எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இஸ் lambda, the charge density divided by 2 pi epsilon r. ஸோ இதுதான் நம்ம V ஓட எக்ஸ்பிரஷன். ஸ்ட்ரெஸ் V ன்னு சொல்லலாம், இல்லை பொட்டன்ஷியல் G அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ lambda by 2 pi epsilon r, அதே lambda by 2 pi epsilon r1, அதே lambda by r2. அப்போ என்னோட இந்த லேயர் 1 இருக்கு பாருங்க, this is லேயர் 1. ஓகேயா? அப்ப லேயர் 1ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸும் லேயர் 2ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ், லேயர் 3ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேமா இருக்கும்பா. ஓகேங்களா? இங்க பாருங்க, அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன். ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு த சேம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வித் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்றோம், என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எல்லா லேயர்ஸ்லையும் சேமா நம்ம அச்சீவ் பண்றோம்.
ஸோ இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இதோட ப்ராடக்ட் இதோட இருங்கப்பா Gmax is equivalent to constant தானே எல்லாமே சேம் அப்போ therefore it is constant அப்போ நீங்க அடிச்சீங்கன்னா lambda will cancel out 2pi also will cancel out lambda 2pi அப்படின்றதெல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்போ ஃபைனலா எப்சிலான் ஆர் அப்படின்ற ப்ராடக்ட் மட்டும் தான் ரிமைனிங் வேரியபிளா இருக்கும் இது எல்லாமே சேம் தான் ஓகேயா மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுல மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட் எக்ஸப்ட் எப்சிலான் ஆர் ஓகேயா அப்ப therefore இந்த இடத்துல இந்த மாதிரி மூணு லேயர்லயும் சேமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா இது லேயர் 1 ஓட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் லேயர் 2 ஓட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் லேயர் 3 ஓட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இப்போ இந்த மூணுமே சேமா இருக்கணும்னா the product of epsilon r should be சேமா இருக்கணும் ஓகேயா சோ நான் வந்து சேமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலயும் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா அதோட எப்சிலான் ஆரோட ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கணும் ஓகேங்களா இதோட எப்சிலான் ஆரோட ப்ராடக்ட் சேமா இருந்தாதான் எல்லா லேயர்லயுமே இது மாதிரி ஈக்குவலண்டான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அச்சீவ் பண்ண முடியும் திஸ் இஸ் த ஈக்குவலன்ட் எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இதுக்கு பேர் தான் கிரேடிங் அப்படின்னு சொல்றோம் ஓகே அப்ப இதை அச்சீவ் பண்ணணும் இதுதான் என்னோட மேண்டேட்டரி கண்டிஷன் இதை தான் நான் அச்சீவ் பண்ணணும்ப்பா ஓகே so the epsilon 1 r equivalent to epsilon 2 r1 is equivalent to epsilon 3 r2 ஆ வச்சுக்கணும் பட் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தெரியும் சோ இந்த இடத்துல ரேடியஸ் 1 எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் this is radius 1 ன்னு சொல்றாங்க ஓகே இப்போ பாருங்க சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் சோ இப்போ இதோட ரேடியஸ் வந்து r1 சார் ஓகேயா சோ r1 சார் அடுத்த சர்க்கிள் this is r2 சார் ஓகே சோ அது வந்து r அடுத்த ரேடியஸ் r1 அதுக்கு அடுத்த ரேடியஸ் r2 அதுக்கு அடுத்த ரேடியஸ் r3 வாட் we know r விடைய சோ r1 is greater than கரெக்ட்டா r1 விடைய r2 is greater than r2 விடைய r3 is greater than அப்ப r3 is greater than r2 r2 is greater than r1 r1 is greater than radius of core r so r என்றது கோரோட ரேடியஸ் ஓகேங்களா அப்ப therefore ஒவ்வொரு ரேடியஸும் அதிகமா இருக்கிறது நமக்கு தெரியும் ஓகேங்களா சோ அப்போ இங்க எனக்கு இந்த சேம் டைம் எனக்கு என்ன அச்சீவ் பண்ணனும் ப்ராடக்ட் ஆஃப் எப்சிலான் r to be கான்ஸ்டன்ட்டா நம்ம மெயின்टेन பண்ணனும்னா எனக்கு என்ன தெரியும் since we know r is lesser than r1 r1 is lesser than r2 அப்ப இதோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேமா இருக்கணும்னா இப்ப r கம்மியாச்சுன்னா அப்ப எப்சிலான் அது கூட மல்டிப்ளை ஆகிறது அதிகமாகணும் புரியுது தானே எனக்கு சிம்பிளி எப்சிலான் r ஓட ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்ப்பா ஓகேயா சோ இது கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் whenever எனக்கு ரேடியஸ் எதுல டிக்ரீஸ் ஆகுதோ அப்ப அந்த ரேடியஸ்ல இருக்கிற டயலெக்ட்ரிக் மெட்டீரியல் இருக்குல்ல அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலோட பர்மிட்டிவிட்டி ஓகேயா அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலோட பர்மிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கணும் சிம்பிளாப்பா இப்ப புரியுதா சோ அப்ப என்னோட ரேடியஸ் கம்மியாக அதோட பர்மிட்டிவிட்டி அதிகமா இருக்கிற மாதிரியான மெட்டீரியலை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும் சரி இப்ப புரியுதா அவ்வளவுதான்ப்பா அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் லேயர் அந்த லேயரோட பர்மிட்டிவிட்டி 5ன்னா அதுக்கு அடுத்த லேயர் 4 இருக்கும் அதுக்கு அடுத்த லேயர் 3 இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ நியரர்ல போக போக நம்ம ஹையஸ்ட் பர்மிட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும் ஓகே டுவர்ட்ஸ் சென்டருக்கு போக போக ஹையஸ்ட் பர்மிட்டிவிட்டியை யூஸ் பண்ணணும் ஸோ வெளியே வர வர என்ன ஆகும்னா பர்மிட்டிவிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றீங்க பாருங்க ஒரு இன்சுலேட்டர் ஸோ அந்த இன்சுலேட்டருக்கு ஒரு பர்மிட்டிவிட்டி இருக்கும்பா ஓகேயா அந்த பர்மிட்டிவிட்டியை தான் நான் இப்போ சொல்றேன் அந்த பர்மிட்டிவிட்டி வந்து
கோருக்கு பக்கத்துல இருக்கிற லேயருக்கு ரொம்ப அதிகமாகவும் சர்ஃபேஸ்க்கு கிட்ட இருக்கிற லேயருக்கு ரொம்ப கம்மியாகவும் நம்ம டிசைன் பண்ணோம்னா என்னோட இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸு கேபிள்ல இருக்கிற எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேயா, அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேயா, ஸோ ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கிடைச்சிச்சுன்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அங்கே எனக்கு என்ன நடக்கும்னா லாசஸ் குறையும் அண்ட் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை தான் இங்கே போட்டிருக்காங்க. இதை தான் நமக்கு கொஷின்லையும் கேட்குறாங்க. ஓகேயா, ஸோ என்னோட கெப்பாசிட்டன்ஸு ε1, ε2, ε3யோட வேல்யூஸ் கொடுப்பாங்க. அடுத்ததா லேயர் 1ல யார் இருக்கணும், லேயர் 2ல யார் இருக்கணும், லேயர் 3ல யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பிளா அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா, the dielectric material with the highest permittivity should be placed nearer to the conductor. ஓகேங்களா, ஸோ ஹையஸ்ட் பர்மிட்டிவிட்டி இருக்கிறது தான் நியரர் டு த கண்டக்டரா இருக்கணும். அதே மாதிரி அதோட ஆர்டர் வந்து டிசெண்டிங் ஆர்டர் டு தேர் பர்மிட்டிவிட்டி. ஓகேயா, ஸோ வெளியே வர வர என்ன ஆகும்னா குறைஞ்சிக்கிட்டு வரணும். ஓகேயா, the dielectric material with the highest permittivity should be nearer to the conductor இருக்கணும். ஸோ வெளியே நீங்க வர வர என்ன ஆகணும்னா பர்மிட்டிவிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். ஆக்சுவலாக இந்த கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங்ல என்னன்னா நம்ம என்ன பண்றோம், ஈக்குவலான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. பட் இதுல என்ன ஒரு பிரச்சனைனா ஒவ்வொரு லேயருக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் பர்மிட்டிவிட்டி இருக்கிற ஒரு இன்சுலேட்டர் தேவைப்படுதா? எஸ், ஷோராகவே இது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லேயர்ல எப்சிலான் வேல்யூ இந்த வேல்யூல வேணும், செகண்ட் லேயர்ல இந்த வேல்யூ ஆஃப் எப்சிலான் வேணும், தேர்ட் லேயர்ல இந்த வேல்யூ ஆஃப் எப்சிலான். இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஓகே, எப்சிலான்ன்றது இட் இஸ் வேரியபிள் பா. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும், ஒரு மைக்காக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும், ஒரு காட்டனுக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும், அடுத்ததா ஒரு ஆல்கஹால் அந்த லிக்விடுக்கு ஒரு எப்சிலான் வேல்யூ இருக்கும். அப்போ எப்சிலான் வேல்யூ இஸ் வேரியிங். அப்போ இந்த கேசஸ்ல நம்ம அந்த வேரியபிள் எப்சிலான் வேல்யூஸை யூஸ் பண்ணாதான் என்னால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தானே, ஷுவரா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இதனால நம்மளால வேரியஸ் டைஎலக்ட்ரிக் மெட்டீரியலுக்கெல்லாம் நம்மளால போயிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ இப்போ அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா இன்டர்ஷீத் கிரேடிங் அப்படின்ற ஒரு டாபிக்குள்ள வரோம். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல ஹோமோஜீனியஸ் டைப் ஆஃப் மெட்டீரியலை தான் நம்ம யூஸ் பண்றோம். இங்க ஹெட்ரோஜீனியஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல், இங்க பாத்தீங்கன்னா ஹெட்ரோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஓகேயா, அப்ப டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா இங்க நம்ம we are preferring since a homogeneous material is being used. ஓகேயா, சோ இங்க நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுல ஆல்ரெடி இது ஒரு ப்ராப்ளமாவே சொல்லியிருந்தோம். டிஃப்ரெண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரியான மெட்டீரியலையே நம்மளால எப்பவுமே எடுத்து சரி பண்ண முடியாது இல்ல. அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம்னா எஸ் நம்ம சேம் மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை ரிசால்வ் பண்றதுக்காக we are taking a transformer, auxiliary transformer ஒன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த டிஃபரன்ஸை சரி பண்றதுக்காக, டிஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்றதுக்காக we are preferring an auxiliary transformer. ஓகே, இந்த auxiliary transformer எங்க கனெக்டா இருக்குன்னா என்னோட மெட்டல் ஷீட்டுக்கும் அதுக்கப்புறமா அதோட பொட்டன்ஷியல் அக்ராஸாவும் கனெக்டா இருக்கும்பா. ஸோ இதனால என்ன பண்றோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனை நம்மளால என்ன பண்ண முடியும்னா வேரி பண்ண முடியும். ஓகே, இங்க பாருங்க, நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், ஸோ we have the tapping structure. ஸோ இப்போ டேப்பிங் ஸ்ட்ரக்சர் மூலமா என்ன பண்ண முடியும்னா ஒரு லேயர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் அடுத்த லேயர்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் என்னால் ஈக்குவல் பண்ண முடியும். ஓகே, ஸோ எங்க ரொம்ப கம்மியான எலக்ட்ரிக் கிரேடியன்ட் இருக்கோ அப்போ அந்த இடத்துல ஓவரான ரேடியஸ் நம்ம கொடுக்கறது, அதிகமான ரேடியஸை கொடுக்கலாம். ஸோ எங்க ரொம்ப கம்மியான ஸ்ட்ரெஸ் இருக்கோ அப்போ அதிகமான ரேடியஸை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸையும் ரேடியஸும் நீங்க மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணி ஸோ என்ன பண்றோம்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம நல்லிஃபை பண்றோம். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸ்ல சிம்பிளி we are using an auxiliary transformer.
ஓகேயா. ஸோ ஒரு ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும். ஓகேங்களா, we are distributing the stress. அடுத்ததா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே சேம் மெட்டீரியல் தான். இங்கே பாருங்க, இங்கே எப்சிலான் அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேயா, இங்கே எப்சிலான்ன்றதை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் போன கேஸில் பாருங்க, எப்சிலான் 1, எப்சிலான் 2, எப்சிலான் 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? போன கேசஸ்ல, இந்த கேசஸ்ல டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் எப்சிலானை ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன், அடுத்த கேசஸ்ல சேம் வேல்யூ ஆஃப் எப்சிலானை ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, எஸ் நம்மளால என்னோட சேம் டயலெக்ட்ரிக் மெட்டீரியலையே யூஸ் பண்ணி என்னோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை என்ன பண்ண முடியும்னா நல்லிஃபை பண்ண முடியும், அதாவது ஈக்குவல் பண்ண முடியும். ஓகேங்களா, சேம் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்மளோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா ஈக்குவல் பண்ண முடியுது. ஃபார் திஸ் ரீசன் நம்ம இதை தான் மாடர்ன் ப்ராக்டிஸில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ இப்போ கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸ் முடிஞ்சிச்சா? கிரேடிங் ஆஃப் கேபிள்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்ப்பா. ஸோ அதில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங், இன்டர்ஷீத் கிரேடிங்ன்ற 2 டாபிக். சேம் மெட்டீரியலாக இருந்துச்சுன்னா இன்டர்ஷீத் கிரேடிங், அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம்னா தட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். அப் டு திஸ் கிளியர் தானே? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்ப்பா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னோட கேபிள்ஸ்ல எத்தனை டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம கெப்பாசிட்டன்ஸ் எப்போ ஃபார்ம் ஆகும்னு நேற்று நான் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன்ல நடத்துறப்பவே சொல்லியிருப்பேன். எப்பவுமே எங்க 2 டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல ஷோரா கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ எப்போ உங்களுக்கு 2 டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல்ஸ் இருக்கோ அப்பயே அங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கெப்பாசிட்டன்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும்பா. அப்போ therefore இந்த கேபிளில் எப்படி கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது? கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் இன் 3 core cable. ஓகே, சிங்கிள் கோர் கேபிளை பொறுத்த வரைக்கும் there is no issue, we have only one capacitance itself. ஆனால் 3 core cable தான் இம்பார்ட்டன்ட். அதில் எனக்கு எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சிங்கிள் கோர்னா என்னப்பா இருக்கும்? ஒரே ஒரு கோர் தான் இருக்கும், அதுக்கப்புறமா அவுட்டர் ஷீத் இருக்கும். ஆனால் 3 core கேபிளில் we have 3 different phases. இது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும், இது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும், ஸோ இது ஒரு பொலாரிட்டியில் இருக்கும். ஓகேயா, ஸோ இதுதான் என்னோட 3 core கேபிள். ஸோ இன் பிட்வீன்ல இருக்கிறதுக்கு பேர் தானே இன்சுலேஷன். இந்த கோர் லேயருக்கு பிட்வீன்ல இருக்கிறது தான் இன்சுலேஷன். தீஸ் ஆர் இன்சுலேஷன். ஓகேயா, திஸ் இஸ் கோர் 1, கோர் 2, கோர் 3. ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோரு இன்சுலேஷன். ஸோ ஆக்சுவலாக பொட்டன்ஷியல் அக்ராஸ் தி ஷீத் என்னவா இருக்கும்? இந்த ஷீத் இஸ் கிரவுண்டட். ஏன்னா ஷீத்தை வந்து கிரவுண்டோட புதைச்சிருக்கும். பொதுவாக கேபிள் கிரவுண்டில் தான் இருக்கும். ஓகேயா, கேபிள் நம்ம கிரவுண்டில் புதைச்சிருப்போம். ஸோ அதனால அந்த ஷீத்தோட பொட்டன்ஷியல்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு த கிரவுண்டிங் பொட்டன்ஷியல். கிரவுண்டுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குமோ அந்த பொட்டன்ஷியல் தான்ப்பா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றது தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ப்பா. ஓகே, இப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்? எஸ், இது ஒரு டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல், கண்டக்டர் 2 ஒரு டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல். அப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம், தட் இஸ் நோன் ஆஸ் லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஏன்னா இதுவுமே லைன் இதுவுமே லைன், அப்போ லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் சிசின்னு எழுதுறோம். அப்போ இது ஒரு லைன் இது ஒரு லைன், அப்போ இங்கேயும் ஒரு லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் சிசி. நெக்ஸ்ட் அப்போ இங்கே என்ன ஆகும் சார்? எஸ், ஷுவர்லி இங்கேயுமே ஒரு லைன் டு லைன் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் சிசி. ஓகேங்களா, ஸோ இப்போ வேற எங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுமா சார்? எஸ், கண்டக்டர் 1க்கும் 2க்கும், அடுத்ததா 2க்கும் 3க்கும், அடுத்ததா 3க்கும் 1க்கும். ஸோ இந்த மாதிரி 3 கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். அந்த 3 கெப்பாசிட்டன்ஸை நம்ம லைன் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம். அடுத்ததா ஒரு ஃபேஸுக்கும் ஒரு நியூட்ரலுக்கும், திஸ் இஸ் 230 வோல்ட், திஸ் இஸ் 0 வோல்ட். அப்போ இதுவுமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே. அப்போ திஸ் இஸ் 0 வோல்ட்டா,
பாருங்க ஃபேஸ்ன்றது ஒரு வோல்டேஜ், நியூட்ரல் இட் இஸ் a zero voltage. அப்ப இந்த இடத்துலயுமே கெபாசிட்டன்ஸ் will form. எங்கெல்லாம் நமக்கு டிஃபரன்ஸ் இன் வோல்டேஜ் வருதோ அங்க எல்லா இடத்துலயுமே கெபாசிட்டன்ஸ் will form. அப்ப therefore கண்டக்டர் 1க்கும் ஷீட்டுக்கும் அக்ராஸா ஒரு கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, this is எர்த் கெபாசிட்டன்ஸ் CE. அதே மாதிரி கண்டக்டர் 2க்கும் கிரவுண்டிங் அதோட ஷீட்டுக்கும் ஒரு கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், that is CE. அடுத்ததா கண்டக்டர் 3க்கும் அதோட சர்ஃபேசஸ்க்கும் ஒரு கெபாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், that is again CE. ஓகேயா, அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு 3 லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸும் 3 லைன் டு எர்த் கெபாசிட்டன்ஸும் நமக்கு ஃபார்ம் ஆகும் சார். ஓகேங்களா, ஸோ we have 3 லைன் டு லைன் கெபாசிட்டன்ஸ் அண்ட் 3 லைன் டு எர்த் கெபாசிட்டன்ஸ். அப்போ நெக்ஸ்ட் இப்போ இது என்ன பண்றோம்னா இந்த டயக்ராமை திரும்ப ரீட்ரா பண்றோம். பிகாஸ் இவன் வந்து டெல்டாவா இருக்கான், வெளியே இருக்கிறவன் வந்து ஸ்டாரா இருக்கான். இங்க பாருங்க, திஸ் இஸ் டெல்டா கனெக்ஷன் ரைட். அடுத்து வெளியே இருக்கிறவன் இந்த மாதிரி ஸ்டார் கனெக்ஷனா இருக்கான். அப்ப இவனையும் ஸ்டாரா நம்ம மாத்தணும் அப்படின்னு தான் நினைப்போமா? அப்ப therefore இந்த டெல்டாவை நம்ம ஸ்டாரா மாத்துறோம். we are converting from delta to star. யார் நம்ம மாத்துறோம்? இந்த டெல்டா இங்க உள்ள இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ அந்த டெல்டாவை தான் நம்ம என்னவா மாற்ற போறோம் அப்படின்னா we are going to convert it into a star. ஓகேங்களா, ஸோ இதுதான் சார். இப்போ என்ன பண்றோம்? இந்த டெல்டா என்னவாகுது? ஒரு ஸ்டாரா மாறுதா? எஸ். அப்போ therefore this becomes star. ஓகே, this is become star. ஆக்சுவலா இது எப்பவுமே ஒரு டெல்டா ஸ்டாரா மாறுச்சுன்னா என்னப்பா ஆகும்? ஸோ ஒரு டெல்டா ஸ்டாரா மாறுச்சுன்னா it multiplied with the 3 times. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளா இங்க நீங்க 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே இங்க 1 இருந்துச்சுன்னா இப்போ இதை நீங்க ஸ்டாரா மாத்துறீங்கன்னா என்னப்பா ஆகும்? ஸோ 1 into 1 கரெக்டா, 1 into 1, ஸோ which is 1 divided by 3. அப்போ 1/3 மாறி இருக்கும். when it is resistance இருந்தா, ஓகேயா, ரெசிஸ்டன்ஸ் இருந்தா it is divided by 3. அதுவே கெபாசிட்டன்ஸ் இருந்தா என்னவாகும்? ரெசிஸ்டன்ஸும் கெபாசிட்டன்ஸும் will always உல்டா. ஓகேயா, ரெசிஸ்டர் இண்டக்டர் சேம், கெபாசிட்டன்ஸ் கண்டக்டன்ஸ் சேம். அப்ப ரெசிஸ்டன்ஸ் 1/3னா இங்க என்ன இருக்கு? we have the capacitance in the delta connection. அப்ப multiply by 3. ஓகே, அப்ப இங்க சிசின்னா இங்க என்ன வரணும்? 3cc. ஓகே அப்பா, ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா 1/3 பா, கெபாசிட்டன்ஸ்னா இன்டூ 3. கரெக்டா, உல்டாவா இருக்கும். அப்படி எல்லாமே உல்டாவா இருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? சிஇ இருக்கு. கரெக்டா, சிஇ எர்த் கெபாசிட்டன்ஸ் இருக்கு நமக்கு இன்னும். ஓகே, அவ்வளோதான் சார். இப்போ எர்த் கெபாசிட்டன்ஸ் வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? அந்த டெல்டாவை நான் ஸ்டாராக மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா அங்கே சிஇ இருக்கு, ஜஸ்ட் ரிமைனிங் திங்ஸ் வில் சேம். அடுத்து நெக்ஸ்ட் என்னப்பா? இந்த ஷீத் இருக்குல்ல, அந்த ஷீத் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு நமக்கு தெரியும். திஸ் இஸ் 0 பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஸ்டாரோட மிடில் பாயிண்ட் என்ன எப்பவுமே? சார் ஒரு ஸ்டார் கனெக்ஷன் இருக்குன்னா அந்த ஸ்டார் கனெக்ஷனோட நியூட்ரல் பாயிண்ட்னு தானே சொல்றோம். அப்ப நியூட்ரல் பாயிண்டோட பொட்டன்ஷியல் ஆல்சோ 0 ரைட். அப்ப இவனோட வோல்டேஜ் இஸ் ஆல்சோ 0, இட் இஸ் ஆல்சோ கிரவுண்டட். ஓகேங்களா, சோ அப்போ அதோட பொட்டன்ஷியலும் சேம், அப்ப அந்த ஷீட்டோட பொட்டன்ஷியலும் சேம்னா ரெண்டு பொட்டன்ஷியல் எப்போ சேமா இருந்தாலுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்.
கரெக்டா? அப்ப இவனோட பொட்டன்ஷியலும் 0 வோல்ட், இவனோட பொட்டன்ஷியலும் 0 வோல்ட். now you can connect both the state both this. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த ஷீட்ல கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த பாயிண்ட் இந்த ஷீட்ல கனெக்ட் ஆகுது, அதே மாதிரி இந்த பாயிண்ட் இந்த ஷீட்ல கனெக்ட் ஆகுதா? அப்ப இந்த டயகிராம் will change. எஸ், அப்போ என்னோட இந்த கண்டக்டரா? ஸோ இப்போ என்னோட கண்டக்டர் இருக்கா? அப்போ ஒரு சைடில் சிஇ இருக்கு, இன்னொரு சைடில் சிசி 3cc இருக்கு. கரெக்டா? திஸ் இஸ் சிஇ ஒரு சைடில். அடுத்ததான் இந்த 3cc தான் இங்க கனெக்ட் ஆகுது இல்ல, திரும்பவும் வந்து அவ்வளோதான் சார். அப்போ ஈச் கண்டக்டருக்கு அக்ராஸா ஒரு 3cc இருக்கு, அடுத்ததா ஒரு சிஇ இருக்கு. ஓகேயா? சோ இதுதான் சார். அப்ப புரியுதா? அப்ப therefore ஒவ்வொரு கண்டக்டர்லயும் எனக்கு எத்தனை கெபாசிட்டன்ஸ் இருக்கு? This is conductor 1 and it is 2 and it is 3. அப்ப therefore ஒவ்வொரு கண்டக்டர்லயுமே எனக்கு 3cc plus ce அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ இங்க எனக்கு எத்தனை கண்டக்டர் இருக்கு? அது மாதிரி 3 கண்டக்டர் இருக்கு. அப்ப therefore ஒரு கண்டக்டர்ல இன்டியூஸ் ஆன கெபாசிட்டன்ஸ் தான், that is phase capacitance. ஓகேயா? அப்போ capacitance per phase of a 3 core cable அப்படினு சொல்லி கேக்குறாங்கன்னா that is 3cc plus ce. ஓகேயா? 3cc plus ce தான் பா ஆன்சர். capacitance per phase of a 3 core cable is equivalent to 3cc plus ce. This is the capacitance per phase of a 3 core cable, which is 3cc plus ce. ஓகே, புரியுதா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நமக்கு கொஷின்ஸாக கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ 3 கோர் கேபிளோட கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன? இல்லை உங்களுக்கு சிசி கொடுத்துருவாங்க, சிஇ கொடுத்துருவாங்க, கொஷினை ப்ராப்ளமாக கேட்பாங்க. ஸோ இப்போ கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி வேல்யூ கேட்பாங்க. ஓகே, அப்போ எய்தர் உங்களுக்கு இதில் ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் ஈஸி தான். ஸோ இப்போ கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன 3 கோர் கேபிள்னா மட்டும்தான் வேரி ஆகும். அதுவே கெபாசிட்டன்ஸ் பர் ஃபேஸ் என்ன சிங்கிள் கோர் கேபிள்னா, in case single core cable, in case அது கேக்குறாங்கன்னா அது பொதுவா கேட்க மாட்டாங்க, அது சேம் தான். ஓகே, in case in single core cable na that is CE, that's it. அவ்வளவுதான், இது ஒண்ணு மட்டும் தான். 3 core cable தான் இப்படி நமக்கு மாறும் 3cc plus CE. இதுல ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चनா உங்களுக்கு இது மாதிரி கேட்பாங்க. சோ அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல இருக்குல்ல ஒரு லேயர், இந்த ஒரு கண்டக்டர், இந்த ஒரு கண்டக்டரும் இன்னொரு கண்டக்டரும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. சோ இன்சுலேஷன் ஃபெயில் ஆனதுனால ஒரு கண்டக்டரும் இன்னொரு கண்டக்டரும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, இல்ல 3 கண்டக்டரும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அப்போ என்னோட கெபாசிட்டன்ஸ் என்ன? இல்ல இந்த ஒரு கண்டக்டரும் அதோட ஷீட்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, இல்ல 2 கண்டக்டர்ஸோட ஷீட் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு, அப்போ அதோட கெபாசிட்டன்ஸ் என்ன? அந்த மாதிரியான கண்டிஷன்ஸும் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் பேசிக்கா கேட்பாங்க. ஸோ அதை தவிர்த்து இதை கேட்கல அப்படின்னா இதை வேணும்னா நமக்கு சான்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதோட கண்டிஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 கண்டிஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எப்படி பண்ணமோ அது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். மீதி 2 கண்டிஷன் நம்ம பிளைண்டா எழுதிக்கலாம், ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதை. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பஞ்ச் ஷார்ட், bunch of
பஞ்சுன்னா எப்பவுமே என்னன்னு சொல்லுவோம், பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ மொத்தமாக இருக்கிறது அப்படின்றத தான் நம்ம பஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பஞ்சுன்னா 3 கோரையுமே குறிக்கும். பஞ்சு ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்ச் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆர் ஆல் 3 கோர்ஸ் டுகெதர். ஓகே, பஞ்ச் ஷார்ட்னாலும் ஆல் 3 கோர்ஸ் டுகெதர் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். Calculate the capacitance between bunch core and sheath. ஸோ என்னோட பஞ்சுக்கும் ஷீட்டுக்கும் இடைப்பட்ட கெப்பாசிட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சடனாக என்ன ஆயிருக்குன்னா அந்த 3 கோரும் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கான். அப்படி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருந்தாலும் பரவாயில்லை, இப்போ எனக்கு வந்து அந்த பஞ்சுக்கும் ஷீட்டுக்கும் என்ன கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதுக்கான சேம் டயக்ராம் இப்போ நம்ம வரைஞ்சோம்ல அதே தான். கண்டக்டர் 1, கண்டக்டர் 2, கண்டக்டர் 3. This is one capacitance and it is another one, it is another one. Okay, இப்போ bunch shortனா என்ன அர்த்தம், all the 3 cores are together. இதுக்கு பேர் தான் bunch short. ஸோ பாருங்க 3 கோர்ஸுமே ஒன்னா கனெக்ட் ஆயிருச்சா? எஸ், 3 கோர்ஸுமே ஒன்னா கனெக்ட் ஆயிருச்சு. அப்போ 3 கோர்ஸுமே ஒன்னா கனெக்ட் ஆயிருச்சுன்னா அப்போ இது வெறும் என்ன டயக்ராம் தான்ப்பா, என்ன டயக்ராம் தான். ஸோ இங்க பாருங்க, இதோட பொட்டன்ஷியல் இஸ் சேம். ஓகேங்களா, இதோட எல்லா பொட்டன்ஷியலும் சேம். இங்க பாருங்க, இதோட எல்லா பொட்டன்ஷியலும் சேம். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஒரு சைடில் இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலும் சேம். அடுத்ததா கெப்பாசிட்டன்ஸோட அடுத்த சைடில் இருக்கிற எல்லா பொட்டன்ஷியலும் சேம். அப்போ இது என்ன கனெக்ஷன்ப்பா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் இப்படி இருக்கு, அடுத்து இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு, அடுத்து இன்னொரு கெப்பாசிட்டர் இருக்கு. அது எல்லாமே என்ன கெப்பாசிட்டன்ஸ்? சிஇ தான், எர்த் கெப்பாசிட்டன்ஸ் தான் எல்லாமே. ஓகேயா? ஸோ ஒரு சைட்ல இருக்கிறது எல்லாமே ஷீட்டோட கனெக்டா இருக்கு. பாருங்க, ஒரு சைட்ல இருக்கிற எல்லாமே ஷீட்டோட கனெக்டா இருக்கு, அடுத்த சைட்ல இருக்கிற எல்லாமே கோரோட கனெக்டா இருக்கு. அந்த கோர் எல்லாமே பஞ்ச் ஷார்ட்டா இருக்கு. ஓகேயா? அப்போ ஒரு சைட்ல எல்லாமே ஷீட்டோட கனெக்டா இருக்கு, இன்னொரு சைட்ல எல்லாமே கோரோட கனெக்டா இருக்கு. ஓகே, திஸ் இஸ் கோர் சைடு அண்ட் திஸ் இஸ் ஷீட் சைடு. ஸோ இது எல்லாமே என்னப்பா? சிஇ சிஇ சிஇ. இதுதானே நெட் சர்க்கியூட். அப்போ இதுதானே என்னோட கேட்குற கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் the capacitance between the bunch and sheath. இதுதான் ஆன்சர். இப்போ பாருங்க, 3 கெப்பாசிட்டன்ஸ் பேரலலா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உல்டா. பேரலல் கனெக்ஷன்னா சீரிஸ் ஃபார்முலா, சீரிஸ் கனெக்ஷன்னா பேரலல் ஃபார்முலா. ஓகேயா? அப்போ பார்த்தீங்கன்னா 3மே பேரலலா இருக்கிறதுனால we need to கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க? சிஇ இஸ் பேரலல் வித் சிஇ. அப்போ தேர்ஃபோர் 3த்தையுமே ஆட் பண்ணுவீங்க. ஓகே, த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஷீட் இது வந்து C1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ அப்போ C1 இஸ் ஈக்குவலன்ட் டு 3CE அப்படின்னு எழுதலாமா? வேற C1ன்றது என்ன? கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் ஷீட் அண்ட் பஞ்ச் கோர், அதுக்கு பேர் தான் C1 அப்படின்னு சொல்றேன். C1ன்னா என்னன்னா கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் பஞ்ச் கோர் அண்ட் ஷீட், அதுக்கு பேர் தான் C1. ஓகேயா? ஸோ அது எப்பவுமே 3 into CE இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு CE கேட்குறாங்க, இன் திஸ் கேஸ் CE கேட்குறாங்கன்னா வாட் யூ நீட் டு டூ? C1/3. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே C1ன்னா யாருன்னு என்னன்னு உங்களுக்கு புரியணும். ஓகேயா? C1 இஸ் நத்திங் பட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் பஞ்ச் கோர் அண்ட் ஷீத்தை தான் நான் C1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கிளியர் தானே? அடுத்ததான் நெக்ஸ்ட். ஸோ 2 கோர் கேபிள்ஸ் ஷார்ட் ஆஃப் 2 கோர்ஸ். 2 கோர் இந்த முறை ஷார்ட் ஆகுதுப்பா. போன முறை 3 கோர் ஷார்ட் ஆயிருந்துச்சு இல்லை? 3 கோருமே டிரான்ஸ்ஃபார்ம், என்னோட கேபிளோட 3 கோர், கோர் 1, கோர் 2, கோர் 3 3மே ஷார்ட் ஆயிருந்துச்சு இல்லை? இந்த முறை 2 ஷார்ட் ஆயிருந்தா
ஓகே, ஷார்ட் ஆஃப் 2 கோர் டு ஷீத். ஷீத்தோட இந்த 2 கோர் ஷார்ட் ஆயிருக்குன்னா கெபாசிட்டன்ஸ் கேட்குறாங்க. கால்குலேட் த கெபாசிட்டன்ஸ் பிட்வீன் தேர்ட் கோர் அண்ட் ஷீத். ஸோ இதுக்கு தான் நான் C2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் கோருக்கும் அந்த ஷீட்டுக்கும் இடைப்பட்ட கெபாசிட்டன்ஸ்க்கு பேர் தான் C2. ஓகேங்களா, தேர்ட் கோருக்கும் என்னோட ஷீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த கெபாசிட்டன்ஸ்க்கு பேர் தான் C2. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கோர் 1, கோர் 2, கோர் 3. ஓகே, ஸோ இப்படி தான் சார் இருக்கு. இந்த முறை என்ன பண்றேன்னா 2 கோரும் ஷீத்தோட கனெக்டா இருக்கு. கரெக்டா, இந்த 2 கோர் இஸ் கனெக்டட் டு தி ஷீத். ஓகே, the 2 cores are connected to the sheath. Remaining remain same. ஓகே, புரியுதாப்பா? அந்த 2 கோருமே என்னோட ஷீத்தோட கனெக்டா இருக்கு. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா கெபாசிட்டன்ஸ் பிட்வீன் த தேர்ட் கோர் அண்ட் ஷீத். அப்ப இங்க இருக்காம பாருங்க இந்த தேர்ட் கோர். ஸோ இவனுக்கும் ஷீத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல நீங்க கெபாசிட்டன்ஸை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இதை நீங்க வரையலாமா? ஸோ இப்போ இதோட டயக்ராம வரைஞ்சிங்கன்னா எப்படிப்பா இருக்கும்? ஸோ இந்த 2 கெபாசிட்டன்ஸ் என்னவாயிடுது பாருங்க, டைரக்டா இட் இஸ் கனெக்டட் டு தி ஷீத். அப்போ இது எல்லாமே நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம், பிகாஸ் இதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் டைரக்ட்லி ரிமூவ்டு. ஏன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுதான் ஷீத்தில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்படி மாறிடும். ஓகே, இந்த கெபாசிட்டன்ஸ் என்ன? தட் இஸ் சிசி. இது என்ன? சிசி. இது மட்டும் சிஇ. கரெக்டா? இங்க பாருங்க 2 சிசி எப்படி இருக்கு? 2 சிசி ஆர் பேரலல். அப்ப C2 எப்படி எழுதலாம்? 2 சிசி ஆர் பேரலல். அதாவது CC is parallel with CC. ஓகேயா? ஃபர்ஸ்ட் இத முடிச்சிட்டேன். CC is parallel with CC. அடுத்ததா என்னப்பா இருக்கு? இந்த இடத்துல அகைன் இந்த பாயிண்ட்டுக்கும் ஷீட்டுக்கும் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கும் ஷீட்டுக்கும் தான் நம்ம கெபாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? இந்த கனெக்ஷன்ஸ் போயிட்டு அப்படியே இங்க உட்காருமா? அப்ப இதுவுமே பேரலல். அப்ப இட் இஸ் ஆல்சோ பேரலல் வித் CE. ஓகேயா? ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ சிசி ரெண்டும் பேரலா? அந்த 2 சிசியோட நாபை எடுத்துட்டு போய் அப்படியே இங்க ஸ்ட்ரெச் பண்ணுங்களேன். அதை எடுத்துட்டு போய் மேலே போங்களேன். அப்ப மேலே போனாதான் தெரியும். அப்ப அந்த பாயிண்ட்டுமே இட் இஸ் பேரலல் வித் CE. ஓகே, அப்ப சிசி இஸ் பேரலல் வித் சிசி. அப்ப இது என்னவா ஆகும்? எப்பவுமே 2 பேரலலா இருந்தா இட் பிகம்ஸ் 2cc. அடுத்ததா இது கூட ஒரு CE ஆட் பண்ணுங்க. திஸ் இஸ் C2. ஸோ நெக்ஸ்ட் CE நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் பாருங்க. CE இஸ் நத்திங் பட் C1/3. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் C2. அப்போ therefore எனக்கு CC வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸோ CC வேணும்னா C2 minus C1/3 ஓகேயா divided by 2 into 6. That's it. அப்ப CC is equivalent to C2/2 minus C1/6. புரியுதுல்லப்பா? இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன்ஸ்ல क्वेश्चंस கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல நமக்கு क्वेश्चंस கேக்குறாங்கனாலும் ஷூரா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்ததா இன்னும் ஒரு 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. நான் அதை டைரக்டா ஸ்டேட்மென்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அதுவே நமக்கு போதும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? அடுத்ததா ஷார்ட் ஆஃப் எனி 2 கோர் டுகெதர்.
calculate the capacitance between shorted core and third core. So போன கேஸ்ல என்ன பார்த்தோம், ரெண்டு ஷார்ட் தான், இதுவுமே ரெண்டு ஷார்ட் தான். ஆனா போன கேஸ்ல அன்ஷார்ட்டடுக்கும் அந்த எர்த்துக்கும் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இந்த கேஸ்ல ஷார்ட்டடுக்கும் தேர்ட் கோருக்கும் எழுதப்பட்டது. இங்க பாருங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் தேர்ட் கோர் அண்ட் ஷீத்துக்கு கால்குலேட் பண்ணோம். ஆனா இந்த முறை ஷார்ட்டட் கோர் அண்ட் தேர்ட் கோர், அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்னன்னா திஸ் இஸ் C3 நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாமா? ஸோ முன்ன இருந்தது C1 C2ன்னு எடுத்துக்கிட்டோமா, இது C3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ C3 இஸ் நத்திங் பட் 2cc plus 2/3 CE, அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட் ஃபோர்த் கண்டிஷன் போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டட் ஒன் கோர் வந்து ஷீட்டோட ஷார்ட் ஆயிருக்கு. அப்போ therefore கெப்பாசிட்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? ஷார்ட் ஒன் கோர் டு ஷீட், then calculate capacitance between two cores. இதை நம்ம C4 ன்னு எழுதலாம். C4 is nothing but 3cc plus CE/2. So it is nothing but capacitance per phase ன்னு எழுதலாமா? 3cc CE capacitance per phase divided by 2. ஓகே, அவ்வளோதான் சார் C4. 3 கோர் கேபிளில் இருக்கிற ஃபேஸ் கெப்பாசிட்டன்ஸையும் 2ஆல டிவைட் பண்ண என்ன வருமோ அதுதான் இந்த கேஸில் ஒரு ஷீட் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா. ஓகேயா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ அப் டு திஸ் என்னோட கேபிள்ஸ் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிடுது. ஓகேயா? ஸோ இந்த கேபிள்ஸோட இன்சுலேஷன் லாசஸ், அதாவது லீக்கேஜ் லாசஸை நம்ம tan del வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேயா? ஸோ அதோட இன்சுலேஷன் லாசஸை tan del அப்படின்ற எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த tan delனா என்ன, அந்த சார்ஜிங் கரண்ட்ல இருந்து அந்த tan delோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் டைஎலக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட் ஆஃப் கேபிள். டைஎலக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட்னா என்ன, கேபிள்ஸோட டைஎலக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட்ஸை பத்தி கிளியரா படிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா டைஎலக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட் ஆஃப் கேபிள். ஸோ இந்த டைஎலக்ட்ரிக் லாஸ் டான்ஜென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு கேபிளில் எவ்வளோ லீக்கேஜ் லாசஸ் வருது அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பொதுவாக ஒரு கேபிளை நம்ம மாடிஃபை பண்ணோம்னா கேபிளில் இண்டக்டன்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி லெஸ். அப்போ இந்த கேபிளை பொறுத்த வரைக்கும் ஷண்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் டாமினன்ட். என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் பேராமீட்டர்ஸ் ஆர் த டாமினன்ட் ஒன். ஓகேயா? அப்போ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணலாம். இதோட நார்மல் பேராமீட்டர் சர்க்யூட்டை, நார்மல் நம்ம RLGC பேராமீட்டர் வரையும் இல்லப்பா, அது மாதிரி தான். ஓகே, RLGC பேராமீட்டர் தான் வரைகிறேன். பட் இதில் ரெசிஸ்டன்ஸையும் இண்டக்டன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட எஃபெக்ட் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டியூரிங் லாஸ் டான்ஜென்ட் அப்போ அதை நம்ம கன்சிடரும் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் இஸ் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் RI. அடுத்ததா இது என்னோட கெப்பாசிட்டன்ஸ் C. எஸ், இதுதான் என்னோட கேபிள், ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஆஃப் கேபிள். இதுதான் என்னோட கேபிளோட ஒரு நார்மல் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஆக்சுவலா திஸ் இஸ் வாட் கோர், இது நியூட்ரல் ஆர் ஷீத். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ளையை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நம்ம சப்ளையை கனெக்ட் பண்ணுறப்போ ஏசியை,
ஸோ இங்கே என்ன வருது, we have IR1 IR அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. லீக்கேஜ் லாஸு, இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸில் அக்கர் ஆகிற லாஸு, இன்னொன்று சார்ஜிங் கரண்ட். ஆக்சுவலாக இந்த ரெண்டு கரண்ட் தான் கேபிள் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ கேபிள் எப்பவுமே இந்த ரெண்டு கரண்ட்டை தான் எடுத்துக்கும். ஒன்று அந்த கேபிளில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜிங் கரண்ட்டு, கேபிளில் நமக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லை, அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு சார்ஜிங் கரண்ட்டு. அடுத்ததாக அதில் அக்கர் ஆகிற அந்த லீக்கேஜ் இருக்குல்ல, அதை ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு லீக்கேஜ் கரண்ட்டு ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சார்ஜிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் கிளாஸில் பார்த்துருக்கோம். இன் OHTL ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஞாபகம் இருக்காப்பா, சார்ஜிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் பர் ஃபேஸ். ஸோ சார்ஜிங் கரண்ட் பர் ஃபேஸ், IC பர் ஃபேஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, தட் இஸ் VP ஒமேகா CC அப்படின்னு எழுதியிருப்பேனா? எஸ், VP ஒமேகா C அப்படின்னு எழுதியிருப்பேன். திஸ் இஸ் CC, லைன் டு லைன் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்ததா ஓகேப்பா, சாரி. அடுத்ததா அப்போ இந்த லீக்கேஜ் கரண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சார்ஜிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இது டிரான்ஸ்ஃபார்மர் என்னோட ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்லேயே பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் இன் ஆம்பியர்ஸ். அடுத்ததா என்னோட அந்த லீக்கேஜ் கரண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். IRI, leakage current is IRI. So this is VP by RI னு எழுதலாம். So take this is voltage is VP. That's it. அப்போ இது வந்து VP, அதில் போகிற கரண்ட் இஸ், அதோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் RI. அதை ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்னா என்னோட லீக்கேஜ் கரண்ட் IR நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேயா? ஸோ IRன்றது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள். ஓகேங்களா? ஸோ RIன்றது இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள். பிகாஸ் ஒரு இன்சுலேஷனாக இருந்தாலுமே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்பா. ஓகேங்களா? இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள். ஓகேங்களா? திஸ் இஸ் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள். திஸ் இஸ் IRI. ICன்றது என்ன? சார்ஜிங் கரண்ட். ஓகேங்களா? ஸோ மீதி திங்ஸ் உங்களுக்கு தெரியும். VPன்றது ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, மீதி திங்ஸ் நமக்கு தெரியும். இப்போ இதோட ஃபேஸாரை நம்ம வரையலாம். அந்த ஃபேஸாரை வரைஞ்சதுக்கு அப்புறமா அதோட சார்ஜிங் கரண்டோட லாஸ் டேஞ்சன்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லாஸ் டேஞ்சன்ட்ன்றது என்னன்னா, என்னோட பவர் லாஸ், டைஎலக்ட்ரிக்ல எவ்வளோ பவர் லாஸ் ஆகுது அப்படின்றத மெஷர் பண்ற ஒரு பேராமீட்டர் தான் லாஸ் டேஞ்சன்ட். ஓகேங்களா? லாஸ் டேஞ்சன்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால டைஎலக்ட்ரிக் பவர் லாஸ் இந்த கேபிள் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லாஸ் டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஃபேஸார் டயக்ராம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வோல்டேஜ், லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ். இதை நீங்கள் இதை கூட எடுத்துக்கோங்க, VLN அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்க, லைன் டு நியூட்ரல், தட் இஸ் நோன் ஆஸ் ஃபேஸ் வோல்டேஜ். இதுவுமே VPனாலுமே ஃபேஸ் வோல்டேஜ், ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. VLN இஸ் நத்திங் பட் V ஃபேஸ், ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, இதுதான் என்னோட லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ், தட் இஸ் நோன் ஆஸ் ஃபேஸ் வோல்டேஜ். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இன்சுலேஷனோட லீக்கேஜ் லாஸை கண்டுபிடிக்க போறேன். அப்போ இதுல போற கரண்டோட வெக்டாரை ஃபர்ஸ்ட் நான் டிரா பண்றேன். IRோட வெக்டாரை நான் டிரா பண்றேன். அப்போ IRோட வெக்டார்ன்றது எப்பவுமே Vயோட இன்ஃபேஸா தான் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸா இருக்கிறப்ப எப்பவுமே இன்ஃபேஸா தான் இருக்குமா. அப்போ நீங்க கரண்ட் IRஐ வரைய போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, திஸ் இஸ் கரண்ட் IRI. ஓகேயா? ஸோ அடுத்ததா, ஸோ இன்னொன்று என்னப்பா, தட் இஸ் சார்ஜிங் கரண்ட், கெப்பாசிட்டர்ல போற கரண்ட். அப்போ கெப்பாசிட்டர்ல போற கரண்ட் IC எப்பவுமே இட்ஸ் லீட்ஸ் த வோல்டேஜ் பை 90 டிகிரி. ஓகே, திஸ் இஸ் 90 டிகிரி ரைட். அப்போ 90 டிகிரி லீட் பண்ணுதுன்னா இதுதான் என்னோட IC. ஓகே, ஸோ இதுதான் என்னோட IC. ஆக்சுவலாக இந்த IC பிளஸ் IRIயோட ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்தாதான் தட் இஸ் நோ லோட் கரண்ட் ஆஃப் கேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நோ லோட் கரண்ட் ஆஃப் கேபிள் I0ன்றது நோ லோட் கரண்ட் ஆஃப் கேபிள்.
ஓகே. ஸோ அப்போ therefore என்னோட ஐசி பிளஸ் ஐஆர்ஐ ரெண்டுத்தையும் ஆட் பண்றப்ப தான் தட் இஸ் நோ லோட் கரண்ட் வருது. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணுமா? we need to add both the vectors. எஸ். அப்போ இந்த ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணோமா? வெக்டாரை ஆட் பண்றப்ப எங்க மீட் ஆகுது? this is the meeting point. ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்னோட நோ லோட் கரண்ட். ஓகே. ஸோ இதுதான் என்னோட நோ லோட் கரண்ட். ஸோ இந்த நோ லோட் கரண்ட்டுக்கும் என்னோட இந்த கெப்பாசிட்டன்ஸோட கரண்ட் இருக்கு பாருங்க ஐசி. இந்த நோ லோட் கரண்ட்டுக்கும் இந்த கெப்பாசிட்டன்ஸோட கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளுக்கு பேர் தான் டெல், லாஸ் டேஞ்சன்ட் ஆங்கிள். ஓகே. திஸ் இஸ் வாட் டெல். டெல்ன்றது லாஸ் டேஞ்சன்ட் ஆங்கிள். அடுத்ததா காமனா இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சார்? வோல்டேஜ் ஆங்கிள் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை தான் நம்ம பொதுவாக நோ பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நோ லோடு கரண்ட்டு. அப்போ நோ லோடு பவர் ஃபேக்டர் பைனா. ஓகேயா? ஸோ எப்பவுமே லாஸ் டேஞ்சன்ட்னா எதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா லாஸ் டேஞ்சன்ட் தட் இஸ் நோன் as tan del. ஸோ என்னோட சார்ஜிங் கரண்ட்டுக்கும் என்னோட அந்த லீக்கேஜ் கரண்ட்டுக்கும் இந்த இன்சுலேஷனோட ரெசிஸ்டன்ஸ்னால வருது இல்லை லீக்கேஜ் கரண்ட்டுக்கும் அந்த ரெண்டு கரண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் லாஸ் டேஞ்சன்ட். ஓகேங்களா? ஸோ ஐசியும் ஐஆரும், இந்த ஐசிக்கும் ஐஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? என்னோட ஐசி கரண்ட்ல போற கரண்ட் லாஸ் ஆகிற கரண்ட் தான் ஐஆர். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐசி கரண்ட் தான் நமக்கு தெரியும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஐஆர்ஐ அப்படின்ற ஒரு கரண்ட்டும் இருக்கும். அந்த ஐஆர்ஐ கரண்ட்ன்றது பியூர்லி லாஸ். ஓகே. இந்த ஐஆர்ஐன்றது இட் இஸ் லாஸ் பா. ஓகே. ஆனால் இந்த ஐசியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ரிட்டைன். ஓகே. சார்ஜ் ஆச்சுன்னா ரிட்டைன் ஆகி வந்துடும் நமக்கு. ஆனால் ஐஆர்ஐன்றது இட் இஸ் பியூர்லி லாஸ். அப்போ இந்த லாஸ் டேஞ்சன்ட்ன்றது தட் இஸ் டினோட்டட் as tan del. அப்போ இந்த tan del நீங்கள் எப்படி எழுதலாம்? எஸ், tan del is equivalent to அந்த லாஸ் டிவைடட் பை இன்புட் தட் இஸ் ஐசி. ஓகே. திஸ் இஸ் tan del. அந்த ஐஆர்ஐ நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க ஒரு இன்சுலேஷனில் ஒரு லாஸு, ஸோ அது டிவைட் பை ஐசின்னு எழுதலாம். அடுத்ததா ஃபர்தரா நமக்கு என்ன தெரியும்? ஐசிக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ ஐசியோட எக்ஸ்பிரஷன் என்ன? தட் இஸ் விபி ஒமேகா சி. ஓகேயா? ஸோ ஐசியோட எக்ஸ்பிரஷன் என்னன்னா விபி ஒமேகா சி. அடுத்ததா நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்பிரஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐஆர்ஐயோட எக்ஸ்பிரஷன் என்ன? ஐஆர்ஐயோட எக்ஸ்பிரஷன் என்ன? ஐசியோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியணும். அது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஐசியோட எக்ஸ்பிரஷன். ஐசி இஸ் ஈக்குவல் டு விபி ஒமேகா சிசி ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இன்னொன்று ஐஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு விபி பை ஆர்ஐ. அப்போ நமக்கு என்ன இருக்கு நியூமரேட்டரில்? விபி பை ஆர்ஐ தானே இருக்கு. ஸோ ஐஆர்ஐ தான் இருக்கு. அப்போ தேர்ஃபோர் விபி பை ஆர்ஐ எழுதணும். அடுத்ததா 1/c யோட எக்ஸ்பிரஷன் என்ன? 1 டிவைட் பை விபி இன்டு ஒமேகா சி தானே. ஓகே, அவ்வளோதான் சார். அப்போ தேர்ஃபோர் மேலையும் கீழையும் விபி ரெண்டு இடத்துல இருக்கனால விபி வில் கேன்சல் அவுட். அப்போ tan del உங்களுக்கு என்ன கிடைக்கும்? tan del ஓட எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன கிடைக்கும்னா we get 1 divided by omega ri cc. ஓகே, this is the loss tangent. இதுதான் என்னோட loss tangent ஓட எக்ஸ்பிரஷன். இந்த loss tangent எதை மீன் பண்ணுது? dielectric power loss in cable. divided by kVr supplied by the cable. ஸோ புரியுதாப்பா? ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்னா ஒரு கேபிள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கேபிளுக்கு நம்ம ஒரு கேவிஆர் ரியாக்டிவ் பவரை கொடுக்குறோம். அந்த ரியாக்டிவ் பவர் கன்செப்ஷன்ஸில் அந்த இடத்துல என்னோட இன்சுலேஷன் லீக்கேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்கள். ஏன்னா எப்பவுமே ஒரு கெப்பாசிட்டர்னால் நமக்கு என்ன தெரியும்? ஸோ எ parallel plate capacitor அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஒரு கெப்பாசிட்டர்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் 2 parallel plates, in between there is an insulation.
கரெக்டா? திஸ் இஸ் வாட் இன்சுலேஷன். ஸோ இந்த இன்சுலேஷன்ல அக்கர் ஆகிற லாசஸ் தான் தட் இஸ் ஆர்ஐன்னு சொல்றேன். அப்போ இதுதான் என்னோட லாஸ் டேன்ஜென்ட். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்ஐ இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு லாசஸ் அதிகமாகும்பா. அப்போ அதுதான் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் டைஎலக்ட்ரிக் பவர் லாஸ் ஆஃப் கேபிள் இஸ் டினோட்டட் ஆன் ஆர்ஐ தான். ஓகே, டிவைடட் பை கேவிஆர் சப்ளைடு. ஓகே, டிவைடட் பை கேவிஆர் சப்ளைடு. இதுதான் என்னோட லாஸ் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, அப்போ லாஸ் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? எஸ், we can find the power losses in cable. அப்ப கேபிள்ஸ்ல அக்கர் ஆகிற பவர் லாசஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னா that is IC IRI by IC ன்னு எழுதலாம், இல்ல 1 divided by omega RICC ன்னு எழுதலாம். ஸோ இல்லைன்னா டைஎலக்ட்ரிக் பவர் லாஸ் இன் கேபிள் பை கேவிஆர் சப்ளைடு பை த கேபிள்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப ரிமைனிங் திங்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? ஸோ இதோட என்னோட கேபிள் அப்படின்ற டாப்பிக்கும் நமக்கு முடிஞ்சிருது. ஓகேயா? அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட கேபிள்ஸ்னா என்ன, அந்த கேபிள்ஸோட பேராமீட்டர்ஸ் லாசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த லாசஸை தான் நம்ம லாஸ் ஆஃப் டேன்ஜென்ட் அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபேஸார் ரெப்ரசன்டேஷன்ஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப் டு திஸ் நமக்கு டிரான்ஸ்மிஷன், ஏசி டிரான்ஸ்மிஷன் அப்படின்றது முடிஞ்சிருச்சுப்பா. ஓகேயா? ஸோ ஏசி டிரான்ஸ்மிஷன்ஸ் அவ்வளவுதான். ஏசி டிரான்ஸ்மிஷனில் ஓவர்ஹெட் லைன்ஸ் பார்த்தோம், ஓஹெச்டிஎல் பார்த்தோம், அடுத்து இப்போ கேபிள்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் இன்னும் நமக்கு டிசி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ டிசி டிரான்ஸ்மிஷன்ஸில் நமக்கு ஃபியூவரான கொஸ்டின்ஸ், அப்போ எப்பயாச்சும் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேயா? அதுலேயுமே என்ன கேட்குறாங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் த டிசி டிரான்ஸ்மிஷன்ஸு, இல்லைன்னா அதில் இருக்கிற நம்ம டைப்ஸ். ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ டிசி டிரான்ஸ்மிஷன்ஸ்குள்ளே போகலாம். டிசி டிரான்ஸ்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே டிசி டிரான்ஸ்மிஷன்ஸை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம்ப்பா. ஸோ மினிமமாக ஒரு 400 கிலோமீட்டர், ஒரு 100 MVA, இந்த மாதிரி ஒரு ஹையர் ரேட்டிங், ஹையர் பவரில் நமக்கு லென்த்தில் வருதுன்னா மட்டும்தான் டிசி டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு போகிறோம். ஏன்னா இனிஷியல் காஸ்ட்ன்றது டிசி டிரான்ஸ்மிஷன்ஸில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா டிசி டிரான்ஸ்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we need converter sections. ஓகேயா? நமக்கு நிறைய ரெக்டிஃபையர் யூனிட்ஸ் தேவைப்படும். அப்போ அதுக்கான காஸ்ட்ன்றது கம்மியான லென்த்லையும் கம்மியான பவர் டிரான்ஸ்ஃபர்லையும் பண்ணீங்கன்னா எக்கனாமிக்கலாக இருக்காது. அதுவே ஒரு 1000 கிலோமீட்டர் லென்த்து, அதுவே ஒரு 1000 மெகாவாட் ஆஃப் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அப்போ 1000 மெகாவாட் ஆஃப் ஆக்டிவ் பவரை 1000 கிலோமீட்டருக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போல்லாம் என்ன பண்ணலாம்னா we can prefer. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ரேதர் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்றீங்க, லோவர் பவர் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்றீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஏசி டிரான்ஸ்மிஷன்ஸை தான் ப்ரிஃபர் பண்றோம். ஏன்னா the cost of installation is very very less when compared to the DC. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறமா லாஸ்ட்ல இதுக்கான டிஸ்அட்வான்டேஜஸை பார்க்கலாம். ஓகேங்களா? HVDC டிரான்ஸ்மிஷன், ஹை வோல்டேஜ் DC டிரான்ஸ்மிஷன். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட். சார் இதுக்கு காமனா என்னென்ன அட்வான்டேஜஸ் நம்ம சொல்லலாம்? நீங்க ஏசில பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் சார்? ஷுவரா ஏசில தேர் இஸ் a skin effect and proximity effect. There is a skin effect and proximity in AC transmission. It is neglected. ஸ்கின் எஃபெக்ட்ன்றது பாத்தீங்கன்னா 0பா. ஓகேங்களா? என்னோட ஸ்கின் எஃபெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் 0. ஸ்கின் எஃபெக்டே எனக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் நோ சச் கைண்ட் ஆஃப் ஸ்கின் எஃபெக்ட். ஸ்கின் எஃபெக்ட்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ தேர்ஃபோர் நம்மளோட லாசஸ்ன்றது ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ லாசஸ் ஆர் லெஸ். டிரான்ஸ்மிஷன் லாசஸ். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் லாசஸ்ன்றது ரெடியூஸ் ஆகுது.
அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம எப்பவுமே ஒரு ஏசி டிரான்ஸ்மிஷன் லைன்னு வந்தா நம்ம நிறைய பிரச்சனையை பத்தி பேசியிருக்கோம். ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன ப்ராப்ளம் சொல்றேன், லாங் டிரான்ஸ்மிஷன் லைன்ல ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா கரெக்டா? சார் டிரான்ஸ்மிஷன் லைன்லயுமே ஸ்டெபிலிட்டின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னோட சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர்ல தான் நம்ம ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனையை பத்தி பார்ப்போம். ஸ்டேபிளா இல்லாம போயிடும், அன்ஸ்டேபிளா மாறிடும். அன்ஸ்டேபிளா மாறுச்சுன்னா அந்த ஜெனரேட்டர் நமக்கு சப்ளையே கொடுக்காது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம். அதே தான் இங்கேயுமே பொருந்தும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுமே ஸ்டேபிள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேயா? அப்போ அது என்ன ஆகும், ஷுவரா ஸோ அது என்ன பண்ணும்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேயா? அப்போ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை இருக்கு when it is ஏசியா இருந்தா. ஏசி டிரான்ஸ்மிஷன்ல தான் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை. இன் டிசி டிரான்ஸ்மிஷன் there is a no problem such as stability. அப்போ ஸ்டெபிலிட்டின்ற ஒரு கதையே கிடையாது, நீங்க ஈஸியா நார்மலா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, டிரான்ஸ்மிஷன்ல ஸ்டெபிலிட்டின்றதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கவே தேவையில்லை. அப்போ ஸ்டெபிலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஓகே, there is no concepts of stability in DC transmission. ஸோ அடுத்ததா ஃபெரன்டி எஃபெக்ட் அப்படின்ற லாசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? ஸோ சார்ஜிங் கரண்ட்டு, ஃபெரன்டி எஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது எல்லாமே என்ன ஆயிருக்கும்னா விட் இஸ் நெக்லெக்டடாக இருக்கும். ஸோ கொரோனா லாசஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய ஹெச்விடிசியில் பெனிஃபிட்ஸை சொல்ல முடியும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான 2 பெனிஃபிட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நமக்கு கேட்கலாம். ஓகே, ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை ஹெச்விடிசியில் இருக்கான்னா கிடையாதுப்பா. Okay, there is no stability problem in HVDC and there is no skin effect and proximity effects in the HVDC. ரெசிஸ்டன்ஸுமே டிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட மேஜர் அட்வான்டேஜஸ்ப்பா. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்போ எக்கனாமிக்கலாக மாறுதுன்றதை பற்றி பார்ப்போமா? ஏன்னா ஹெச்விடிசி பெஸ்ட்டு தான், பட் ஆனால் எல்லா லென்த்துக்கும் பெஸ்ட் கிடையாது. ஏன்னா இட் ரெக்வயர்ஸ் கன்வெர்டர்ஸ் செஷன்ஸ். இதுக்கு நிறைய கன்வெர்டர்ஸ், இன்வெர்டர்ஸ் வேணும். அப்போ அது காஸ்ட் ஆகுமே, அது ரொம்ப காஸ்ட் ஆகுமே. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இதுதான் என்னோட கர்வு. ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லை இந்த கர்வ் ஃபார் ஹெச்விஏசி. இப்போ பாருங்க, ஸோ லோவர் டிஸ்டன்ஸ்க்கு எல்லாமே இதோட காஸ்ட் ரொம்ப சீப்பாக இருக்குது. திஸ் இஸ் காஸ்ட், ரைட்? ஸோ திஸ் இஸ் சீப் இன் காஸ்ட். ஸோ மேலே போக போக தான் ரொம்ப அதிகமாக போகுது. ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு 400லேருந்து மேலே கிலோமீட்டர்ஸ்க்கு போகிறப்ப தான் நமக்கு இது ஒரு எக்கனாமிக்கலாக மாறுமே தவிர, ஸோ அதுக்கு கீழே நீங்கள் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் எக்கனாமிக்கல். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட கிராஃபு. இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த புக்லேயே. எக்கனாமிக் டிஸ்டன்ஸ் of transmission using DC is that 400 km of distance to the power transmitted at least of 1000 megawatt, 100 megawatt. ஓகேயா? 100 மெகாவாட் ஆஃப் பவரை வந்து நம்ம மினிமலாக டிரான்ஸ்மிட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து எக்கனாமிக்கலாக மாறும். அடுத்ததா, ஸோ இப்போ இதில் வந்து பொதுவாக ஒரு 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 டைப்பில் தான் நம்ம காமனாக என்ன பண்ணோம்னா ஹெச்விடிசியை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ ஒன்று மோனோபோலார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மோனோபோலார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மோனோன்னா தட் இஸ் ஒன்லி ஒன். அப்போ எய்தர் பாசிட்டிவ் பொலாரிட்டியை நம்ம கொடுத்துட்ருப்போம், ஸோ இல்லைன்னா எதர் நெகட்டிவ் போலாரிட்டியை நம்ம கொடுத்துட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பைபோலார்னா என்னப்பா? வி ஹேவ் த 2 கண்டக்டர்ஸ். ஒன்று பாசிட்டிவ் போலாரிட்டி, அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் போலாரிட்டி. அடுத்ததா ஹோமோபோலார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் வந்து 2 போலாரிட்டி இருக்கும், வித் கிரவுண்டடோட இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிவன் டயக்ராமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இங்கே பாருங்க, ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கிறது இட் இஸ் மோனோபோலார். இது வந்து மோனோபோலார். ஸோ இதில் உங்களுக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா தேர் இஸ் நோ ரிட்டன் பாத். ஸோ இதில் எதில் ரிட்டன் பாத் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் எதுலப்பா ரிட்டன் பாத் இல்லை? ஸோ மோனோபோலாரில் பாருங்களேன், ரிட்டன் பாத் இருக்கா, எது வழியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததா இது என்னோட பைபோலார், இதுதான் என்னோட ஹோமோபோலார்.
ஓகே, ஹோமோ போலார்னா என்ன அர்த்தம்? ஹோமோன்னா சேம்னு அர்த்தம். ஹோமோன்றதுக்கு அர்த்தம்னா சேம். இதாவது இந்த கன்வெர்டர்ஸோட பாசிட்டிவ் பொலாரிட்டிஸும் இங்கேயும் பாசிட்டிவ் பொலாரிட்டிஸ் கனெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹோமோ போலார். இங்கே நெகட்டிவ்னா இங்கேயும் நெகட்டிவ் பொலாரிட்டிஸ் கனெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹோமோ போலார். ஆனால் இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி தான் கனெக்டாக இருக்கும். இந்த ஆரோ இண்டிகேட் பண்ணுது பாருங்க, இட்ஸ் ஈச் ஆரோ இஸ் அ கன்வெர்டர் செக்ஷன். ஓகே, இது ஒரு கன்வெர்டர். ஓகே, இந்த ஆரோ மாதிரி நம்ம போட்டிருக்கிறது இட் இஸ் அ கன்வெர்டர் செக்ஷன். ஓகே, ஜஸ்ட் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்குங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நார்மலாக நம்ம பார்த்தது தான். என்னோட மோனோபோலாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கண்டக்டர் தான் இருக்கும். இதில் எர்த்து வந்து ரிட்டர்ன் பார்த்தா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நமக்கு கொஷினே. ஓகே, ஸோ மோனோபோலார்னா ஒரே ஒரு கண்டக்டர் இருக்கும், எர்த்து வந்து ஒரு ரிட்டர்ன் பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, ஸோ த லைன் இஸ் ஆப்ரேட்டிங் பாசிட்டிவ் பொலாரிட்டினா இருக்கலாம், நெகட்டிவ் பொலாரிட்டினா இருக்கலாம். ஓகேங்களா, இந்த மோனோபோலாரில் நீங்கள் பாசிட்டிவ் வேணால் சென்ட் பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் வேணால் சென்ட் பண்ணலாம். ஆனால் பொதுவாக நம்ம பாசிட்டிவை சென்ட் பண்ண மாட்டோம், நெகட்டிவை தான் சென்ட் பண்ணுவோம். நெகட்டிவ் வோல்டேஜை தான் ஹோமோபோலாரில் சென்ட் பண்ணுவோம். ரீசன் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதுக்கான ரீசன் நெகட்டிவ் பொலாரிட்டியை நம்ம சென்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, இட் ரெடியூசஸ் த கொரோனா லாசஸ் as well as ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ். ஓகேங்களா, ஸோ ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்ன்றது நமக்கு ரெடியூஸ் ஆகும். புரியுதா? இதுதான் மேஜர். ஸோ மேக்ஸிமம் கேஸு உங்களுக்கு ஹோமோபோலார்லேருந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. இதுதான் பாயிண்ட்ஸு, முக்கியமான பாயிண்ட். ஒரே ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் ரிட்டர்ன் பாத் வந்து எர்த்தாக தான் இருக்குது இந்த செக்ஷன்ஸ்க்கு. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு இதில் வந்து நெகட்டிவை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ரீசன் என்னென்னா கொரோனா அண்ட் ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகிறது தான். அடுத்த கேசஸ் வந்து பைபோலார் லைன். ஸோ இந்த பைபோலார் லைனில் ஒன்று பாசிட்டிவ் பொலாரிட்டி, அனதர் ஒன் இஸ் நெகட்டிவ் பொலாரிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த 2 கன்வெர்டர் செஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கன்வெர்டர் செஷன்ஸை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ பொதுவாக என்னோட பைபோலார் லைனில் நம்ம அப் டு 650 kV வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ப்ரொனவுன்ஸ்டு 650 kV வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மோர் ஆர் லெஸ். ஓகே, இந்த கேஸில் ரெண்டுமே நம்ம கிரவுண்டால கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த கேஸில் நம்ம ரெண்டுமே கிரவுண்டால கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அடுத்ததாக இதுக்கான ரிட்டர்ன் பாத்துன்றது கிரவுண்டு கிடையாது, ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குல்ல, அது வழியாக தான் எனக்கு ரிட்டர்ன் பாத்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ மீதி 2 கேசஸுமே எனக்கு நெகட்டிவ் பாத்து இருக்கும், ரிட்டர்ன் பாத்து இருக்கும். ஆனால் ஹோமோபோலார் லைன்ஸில் எர்த்து தான் ரிட்டர்ன் பாத்து. ஓகே, எர்த்து தான் ரிட்டர்ன் பாத்து, அதனால அதை மட்டும் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. ஓகேயா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஓகேயா, ஸோ அப் டு திஸ் என்னோட HVDC அப்படின்ற டாபிக்குமே முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்கறது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்ததாக HVDCயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு வேணும்னா எழுதிக்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்: இனிஷியல் காஸ்ட் இஸ் ஹை. அடுத்ததா நீட் கன்வெர்ட்டர் செக்ஷன்ஸ். For every 40 to 50 kilometer of distance. ஓகே, இதுதான் பொதுவாக என்னோட HVDCயோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, HVDCயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இதோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அடுத்ததா என்னோட கன்வெர்ட்டர் செக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு 40லிருந்து 50 கிலோமீட்டருக்கு அக்ராஸாக ஒரு கன்வெர்ட்டர் செக்ஷன்ஸ் கொடுக்கணும்ப்பா. அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா ஷுவராக என்னால் இந்த பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ அடுத்ததாக இன்னும் நமக்கு 6:30க்கு ஒரு செஷன் இருக்கும், அதில் இன்சுலேட்டர்ஸையும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேயா, ஸோ ஒன்ஸ் இன்சுலேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் பவர் சிஸ்டம் வாஸ் ஓவர். ஓகேங்களா, ஸோ நாளைக்குலேருந்து நம்ம நேராக ஒரு சப்ஜெக்ட்ஸை நம்ம கிளாஸஸில் பார்க்கலாம். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூ. நம்ம அடுத்த ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.